The last class we studied about force, that is charges, and the kinds of charges and also the properties of charges. And also I give the assignment. சில ஸ்டூடெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. வித்தின் half an hour அவர் பையன் அழகுவேல், அலை சுதாகரன், பயாலஜி குரூப் அதெல்லாம் கரெக்டாக 1 மணிக்கெலாம் அனுப்பிச்சிட்டான். அசைன்மெண்ட் வந்து அனுப்பிட்டான். பையங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க. நிறைய பேர் அதே மாதிரி அந்த நாள்லேயே சில ஸ்டூடெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. அசைன்மெண்ட் half an hour போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை கொஞ்சமாக புக்கை வாசிக்கிறீங்க, அது தெரியுது. வெரி குட், கீப் இட் அப். சரி, நவ் டுடே வில் கண்டினியூ த போர்ஷன். கூலும், இதுதான் என்னது கூலும். எதுலனாலும் வருவார். கூலும் மேக்னட்டிசம் எடுத்தாலும் கூலும்ஸ்லாம் உண்டு. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எடுத்தாலும் கூலும்ஸ்லாம், கூலும் அவரோட ஒர்க் வந்து நிறைய எல்லா ஃபீல்ட்லேயும் நிச்சயம் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே சார்ஜஸை பற்றி பார்த்தோம். கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிடுவோம். அதில் 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் பார்த்தோம். ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று வந்து என்னது நெகட்டிவ் சார்ஜ். அதில் லைக் சார்ஜஸ் என்ன பண்ணோம்? தே வில் ரிப்பல் ஈச் அதர், தே வில் ரிப்பல் ஈச் அதர். அதே அன்லைக் சார்ஜஸ் இருந்தால் நிச்சயம் அட்ராக்ட் ஈச் அதர். அப்போ அட்ராக்ட் பண்ணும்போது தெர் எக்ஸிஸ்ட் சம் ஃபோர்ஸ், ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரிப்பல் பண்ணும்போது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ 2 சார்ஜை பக்கத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதில் என்ன இருக்கலாம்? ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம், அல்லது சம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ன செய்யலாம்? இருக்கலாம். அதை பற்றி தான் யார் பண்ணுறா? கூலும் வந்து ஸ்டடி பண்ணுறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 பாயிண்ட் சார்ஜ், 2 பாயிண்ட் சார்ஜ் Q1 அண்ட் Q2. Q1 ஒரு பாயிண்ட் சார்ஜ், Q2 ஒரு பாயிண்ட் சார்ஜ். போத் ஆர் பாசிட்டிவ், ரெண்டுமே ப்ளஸ். They are separated by a small distance r. They are separated by a small distance r. rங்கிற டிஸ்டன்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணியிருக்கு. அதை வந்து பாயிண்ட் சார்ஜ்னு சொல்கிறோம். அதை பாயிண்ட் சார்ஜ் வந்து ப்ராக்டிக்கலாக இட் இஸ் நாட் பாசிபிள். ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னா அதோட டைமென்ஷன் வந்து இட் இஸ் வெரி ஸ்மால் when compared to the distance. அதோட டைமென்ஷன் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப சின்னதாக இருக்கும் அதோட டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது. அப்போ 2 சார்ஜ் நம்ம Q1 Q2 பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். தே ஆர் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஆர். அவர் ஸ்டடி பண்ணி என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா 2க்கு இடையில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். தட் ஃபோர்ஸ் F21. F21 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா F21 தட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் Q2 பை த சார்ஜ் Q1. இந்த F21 அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் Q2 by the charge Q1, F21.
அது எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது? இட் இஸ் ஆக்டிங் அலாங் r12 வெக்டார். தட் இஸ் அ யூனிட் வெக்டார். அப்போ யூனிட் வெக்டார் உனக்கு என்ன தெரியும்? அதோட மேக்னிடியூட் 1. அதோட டைரக்ஷன் வந்து இட் இஸ் ஃப்ரம் q1 to q2. அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? q1 to q2ங்கிற டைரக்ஷனில் என்ன செய்யும்? இருக்கும். அதை பற்றி அவர் ஸ்டடி பண்ணி ஃப்ரேம் the Coulomb's law. According to the Coulomb's law, the force between the two charges, that is F21, it is directly proportional to the product of the charges Q1, Q2, product of the charges Q1 and Q2, and inversely proportional to the square of the distance between them. So the force between the two charges, that force may be attractive or repulsive. In the case நம்ம கன்சிடர் பண்ண கேஸில் அது என்ன force? It is the repulsive force because both are positive charge. அது வந்து அப்போ என்ன force? Repulsive force. So that force is directly proportional to the product of the charges and inversely proportional to the square of the distance between them. So F21 is directly proportional to Q1 Q2 by r square. அதை என்ன செய்றோம்? வெக்டார் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். F21 வெக்டார் it is equal to k into, அதாவது ப்ரொபோர்ஷனாலிட்டியை ஈக்குவாலிட்டியாக மாற்றும் போது என்ன செய்யணும்? ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். ஸோ F21 வெக்டார் ஈக்குவல் டு k into Q1 Q2 by r square. அப்போ வெக்டாருங்கும் போது அதோட டைரக்ஷன் வேணும். டைரக்ஷன் எப்படி இருக்குது? r12 cap. r12 cap. அந்த r12 கேப்புங்கிறது என்னது? r12ஓட வேல்யூ வந்து 1, மேக்னிடியூட் 1. அதோட டைரக்ஷன் வந்து ஃப்ரம் Q1 to Q2. அதோட டைரக்ஷன் வந்து Q1 to Q2. R1 டைரக்ஷன் எப்படி இருக்கு? இட் இஸ் ஃப்ரம் Q1 to Q2. இதுதான் கூலூம்ஸ் லா. இது 2 மார்க்கில் கேட்கலாம். ஸ்டேட் கூலூம்ஸ் லா. அதில் ரெப்ரசன்ட் இன் வெக்டார் ஃபார்ம். வெக்டார் ஃபார்மில் நம்ம ஏற்கனவே ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். F21 வெக்டார் இட் இஸ் ஈக்குவல் டு k இன்டூ கேன்னு போட்டுக்கலாம். கேயோட வேல்யூ அளவு 1/4πε0 k இன்டூ Q1 Q2 by r ஸ்கொயர் இன்டூ r12 கேப். இதுதான் கூலூம்ஸ் லா. சில இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது சம் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலூம்ஸ் லா, சில முக்கிய பண்பு அதோட. அப்போ அந்த ஃபோர்ஸ் கூலூம்ஸ் லானா என்னன்னு பார்த்துட்டோம். the force acting between the two charges, whether it may be attractive or repulsive force, it is directly proportional to the product of the charges and inversely proportional to the square of the distance between them. அப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபோர்ஸ் F21ங்கிறது இட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் Q2. இட் இஸ் எக்ஸைட்டட் பை த அனதர் சார்ஜ். பக்கத்தில் என்ன சார்ஜ் இருக்குது? Q1ங்கிற சார்ஜ் இருக்குது. தட் சார்ஜ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஆக்டிங் அலாங் த லைன் ஜாயினிங் த டூ சார்ஜ். அது ரெண்டு Q1 Q2 ஆக்ட் பண்ணக்கூடிய லைன் அலாங் தட் லைன் என்ன செய்யும்? இருக்கும். அந்த R12 கேப்ங்கிறது என்னது? இட் இஸ் a யூனிட் வெக்டார். இட் இஸ் பாயிண்டிங் ஃப்ரம் Q1 to Q2. R12 எந்த டைரக்ஷனில் இருக்கும்? Q1 to Q2. அடுத்தல இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம Q2 மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தல Q1 மேலே Q2 மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதை என்ன செய்கிறோம்? we can take it as F12 வெக்டார். இதை F21 வெக்டார்னு எடுக்கிறோம். அது வந்து என்ன வரும்? F12 வெக்டார். இட் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி k இன்டூ Q1 Q2 by r ஸ்கொயர். மேக்னிடியூட் மாறாது, ஆனால் டைரக்ஷன் வந்து என்ன வரும்னா -r12 கேப். -r12 கேப். டைரக்ஷன் மட்டும் அதுக்கு எப்படி இருக்குது? ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போது Q2 மேலே Q1 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் ஆக்டிங் எல்லாம் R12 Q1 to Q2. Q1 மேலே Q2 ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், -r12. இது வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலூம்ஸ் லா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அந்த கேயோட வேல்யூ. கேயோட வேல்யூன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா k is equal to 1/4πε0. இந்த எப்சிலான் நாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம். எப்சிலான் நாட்டுங்கிறது என்னது? இட் இஸ் த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம். இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். வேக்கமுக்கு பெர்மிட்டிவிட்டி எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட். அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். k is equal to 1/4πε0. அந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டா கேயோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலூம் ஸ்கொயர். கேயோட வேல்யூ அளவு
K is equal to 1 by 4 pi epsilon naught. அந்த epsilon naught வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா K ஓட வேல்யூ கிடைக்கும் 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். சரி, அடுத்தால எப்சிலான் நாட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். எப்சிலான் நாட்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? K is equal to 1 by 4 pi எப்சிலான் நாட். அப்போ எப்சிலான் நாட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் 1 by 4 pi K. K ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 9 into 10 power 9. சப்ஸ்டிட் பண்ணியாச்சுன்னா எப்சிலான் நாட்டோட வேல்யூ தெரிஞ்சிடும். It is equal to 8.85 into 10 power minus 12. யூனிட் வந்து தலைகீழ வரும், பை கீழே வர்றதுனால கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஜஸ்ட்டு வரைச்சியும் தலைகீழ கிடைக்கும் 1 by அவ்வளோதான். அங்கே நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். கேயோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். எப்சிலான் நாட்டோட வேல்யூ அதுக்கு எப்படி இருக்குது? ஜஸ்ட்டு ஆப்போசிட்டாக ரிவர்ஸில் வருது. இட் இஸ் ஈக்குவல் டு கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இது வந்து அடுத்த ஆஸ்பெக்ட். சரி, அடுத்து வந்து இப்போ 2 சார்ஜ் இருக்குது. அந்த 2 சார்ஜ் Q1 Q2ன்னு எடுக்கிறோம்ல, அதோட வேல்யூ வந்து 1 கூலும்னு எடுத்துக்கிட்டோம். யூனிட் வேல்யூ அதோட வேல்யூ வந்து 1 கூலும். அண்ட் ஆல்சோ இஃப் தே ஆர் செப்பரேட்டட் பை எஸ் டிஸ்டன்ஸ் 1 மீட்டர், அந்த டிஸ்டன்ஸ் R வந்து 1 மீட்டராக இருந்தால் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? 1 by 4 pi epsilon naught வேல்யூ, அதோட K ஓட வேல்யூ வந்து 9 into 10 power 9, Q1 1 Q2 1, அப்போ 1 into 1 R 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா 9 into 10 power 9 நியூட்டன். அப்போ இதோட மேக்னிடியூட் பார்த்தோம் அப்படின்னா 9 into 10 power 9 நியூட்டன். அதை இமேஜின் பண்ண முடியாது. இட் இஸ் a very huge quantity. இந்த ஃபோர்ஸ் வந்து 9 போட்டு 9 zeros போடுறோம், அவ்வளோ நியூட்டன். அப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அதோட வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1 million ton. அவ்வளோ இது. ஆனால் அவ்வளோ ஃபோர்ஸ் வந்து என்ன செய்ய முடியாது, நேச்சுரலில் கிடைக்காது. அதனால் எப்போவுமே ப்ராக்டிஸில் நம்ம எடுக்கக்கூடிய சார்ஜ் எல்லாமே எப்படி இருக்கும்? இட் இஸ் இன் மைக்ரோ கூலும். ப்ராக்டிக்கலில் பார்க்கும்போது அது எந்த வேல்யூவில் வரும்? மைக்ரோ கூலும் ஆர் நானோ கூலும். மைக்ரோனா 10 power -6 அல்லது நானோ கூலும்னு நிச்சயம் வரும். ஏன் அப்படின்னா இஃப் யூ டேக் 1 கூலும், அந்த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் வெரி லார்ஜ், வெரி ஹியூஜ் அமௌண்ட், கிட்டத்தட்ட 9 into 10 power 9 நியூட்டன். அது ப்ராக்டிக்கலாக இட் இஸ் நாட் பாசிபிள். அப்படிங்கிறதுனால ப்ராக்டிஸில் எடுக்கும்போது அந்த சார்ஜ் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்? நம்ம டே டு டே லைஃப்பில் எடுக்க முடியாது. அதோட வேல்யூ வந்து இட் இஸ் இந்த ஆர்டர் ஆஃப் மைக்ரோ கூலும் ஆர் நானோ கூலும். மைக்ரோ அப்படின்னா 10 power, லாஸ்ட் இயர் நீங்கள் படிச்சிருப்பீங்க, மைக்ரோனா 10 power -6 கூலும், நானோ கூலும் அப்படின்னா 10 power -9 கூலும். இது ஒரு அடுத்த ஆஸ்பெக்ட். சரி, நம்ம அடுத்து நம்ம பார்க்குறோம் இப்போ கூலும்ஸ்ல நம்ம பார்த்துட்டோம். அது வந்து எதில் பார்த்துருக்கு? இன் வேக்கம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ். அதுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். F21 வெக்டர் ஈக்குவல் டு 1 by 4 pi எப்சிலான் நாட். எப்சிலான் நாட் அப்படிங்கிறது என்னது? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம் இன்ட்டு Q1 Q2 by R square இன்ட்டு R12 கேப். சரி, இப்போ அதே சார்ஜை ஒரு மீடியத்தில் கொண்டு போய் வைக்கலாம். இந்த சார்ஜை ஒரு மீடியம், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டராக இருக்கலாம் அல்லது ஆயிலாக இருக்கலாம், ஏதோ ஒரு மீடியத்தில் கொண்டு போய் நினச்சி அந்த சார்ஜை கொண்டு போய் வைக்கிறோம். அப்போ ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணும்போது அந்த எப்சிலான் நாட்டுக்கு பதில் என்ன வந்துடும்? எப்சிலான் இஸ் கம்மிங். ஸோ 1 by 4 pi எப்சிலான், பட் எல்லாமே அதே தான், Q1 Q2 R square இன்ட்டு R12 கேப். சரி, இதில் பார்த்தோம் அப்படின்னா எப்சிலானோட வேல்யூ வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் எப்சிலான் நாட். எப்சிலான் நாட்டோட எப்சிலான் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போது அது கீழே டினாமினேட்டரில் வருது. அப்போ கீழே அதிகமாக இருக்கிறதுனால அப்போ எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்? மீடியத்தில் வைக்கும்போது ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் தேன் இன் வேக்கம். அப்போ ஒரு மீடியத்தில் ஃபோர்ஸ் வைக்கும்போது அந்த வேல்யூ ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். வேக்கமில் வைக்க விட எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி கால்குலேட் பண்ணுறோம். எப்சிலான் ஆர் இட் இஸ் a ரேஷியோ ஆஃப் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் டு த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட். எப்சிலான் பை எப்சிலான் நாட். வேக்கம் அப்படி எடுக்கும்போது எப்சிலான் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எவ்வளவு? 1 ஃபார் வேக்கம் ஆர் ஏர். எப்சிலான் ஆரோட வேல்யூ எவ்வளவு? 1. அப்போ அதனால என்ன ஆயிரும்? எப்சிலான் ஆர் வந்து ஈக்குவல் டு 1ன்னு வந்துடுது. மற்ற எந்த மீடியம் எடுத்தாலும் சரி எப்சிலான் ஆரோட வேல்யூ வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் 1. அப்போ ஃபார் ஏர் ஆர் வேக்கம் epsilon r is equal to 1 and for any other media epsilon r is greater than 1. சரி, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வேக்கம், முதல்ல வேக்கம் அல்லது ஏரில் வச்சுட்டு அதோட சார்ஜை கண்டுபிடிச்சோம். அப்போ 1 by 4 pi எப்சிலான் நாட். அந்த எப்சிலான் நாட் வந்துச்சு. அதே இது மீடியத்தில் வைக்கும்போது அதே பாயிண்ட் சார்ஜ் எடுத்து மீடியத்தில் வைக்கும் பொழுது அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ கிடச்சிது?
அந்த எப்சிலான் நாட்டுக்கு பதில் எப்சிலான். அப்போ எப்சிலான்ங்கிறது என்னது? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம். அந்த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸோட எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். இட் இஸ் கிரேட்டராக இருக்கும். அப்போ அதனால் அந்த பாயிண்ட், அப்போ இந்த ஃபோர்ஸ் என்ன ஆயிடுது? எது அதிகமாக இருக்கும்? அதான் அதிகமாக இருக்கும். ஏன்னா எப்சிலான் நாட் கம்மியாக இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் கம்மியாக இருக்கிறதுனால F21 எதில் அதிகமாக இருக்கும்? வேக்கமில் அதிகமாக இருக்கும். எப்சிலானோட வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால F21 எதில்? மீடியத்தில் கம்மியாக இருக்கும். சரி, அடுத்தால ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி பார்க்குறோம். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினா என்ன? அது 2 மார்க்கோட கேட்கலாம். வாட் இஸ் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி? இட் இஸ் a ratio of permittivity of the medium to the permittivity of free space. It has no unit. ஏன்னா எப்சிலானுக்கும் எப்சிலான் நாட்டுக்கும் சேம் யூனிட். அப்போ அதை டிவைட் பண்ணும்போது எப்சிலான் ஆருக்கு என்ன கிடையாது? யூனிட் கிடையாது. இட் இஸ் a mere நம்பர். ஃபார் வேக்கம் ஆர் ஏர் எப்சிலான் ஆரோட வேல்யூ எவ்வளவு? 1. அண்ட் ஃபார் எனி அதர் மீடியா எப்சிலான் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் 1. சரி, இன்னும் அடுத்தால நம்ம இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதோட கம்பேர் பண்ண போகிறோம். இந்த கூலூம்ஸ் இதில் எதில் கண்டுபிடிக்கிறாரு? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அதை FEன்னு வச்சுக்கிடுதோம். அது கூலும் கண்டுபிடிக்கிறது என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், தட் இஸ் FE. இதை எதோட கம்பேர் பண்ண போகிறோம்? கிராவிடேஷன் ஃபோர்ஸோட கம்பேர் பண்ண போகிறோம். இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், அது 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அது கிட்டத்தட்ட இப்படி தான் வரும். அதுக்கு ரெண்டு சிமிலாரிட்டி என்ன சொல்லலாம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அக்கார்டிங் டு கூலும் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த product of the charges and inversely proportional to the square of the distance between them. Newton's law of gravitation என்ன? The force between the two objects to the bodies is directly proportional to the product of the masses and inversely proportional to the square of the distance between them. இது வந்து ரெண்டுக்குள்ள சிமிலாரிட்டி. அது வந்து இப்போ electrostatic force according to Coulomb it is directly proportional to the product of the charges. According to Newton the force gravitation force is directly proportional to the product of the masses. அதில் ரெண்டுமே எப்படி இருக்கு? they are inversely proportional to the square of the distance between them. இது ரெண்டுக்குள்ள சிமிலாரிட்டி. சரி, இனிமேல் நம்ம சில டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அதாவது FG அண்ட் FE அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 3 மார்க்லோட கேட்கலாம். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அது எந்த மீடியத்தில் இருந்தாலும் சரி தான். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று வந்து எர்த்லேயும் ஒன்று வந்து வேறு எங்கேயாவது வேறு ஏதாவது பிளானெட்டில் இருந்தாலும் சரி தான். எப்படி இருக்கும்? இட் இஸ் அட்ராக்டிவ். இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். ஆனால் கூலும் ஃபோர்ஸ் வந்து அப்படின்னு நடந்தோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அட்ராக்டிவாகவும் இருக்கலாம், ரிப்பல்சிவாகவும் இருக்கலாம். எப்போ அட்ராக்டிவாக இருக்கும்? when they are unlike charges. ரிப்பல்சிவ் வந்து சிமிலர் சார்ஜஸ். ப்ளஸ்ஸும் அப்படின்னா ரிப்பல் பண்ணும், மைனஸும் மைனஸ்னா ரிப்பல் பண்ணும், ப்ளஸ்ஸும் மைனஸும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். அப்போ அதில் என்னெல்லாம் இருக்கலாம்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் சார்ஜ். எந்த சார்ஜை நம்ம அதில் வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஆனால் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். சரி, அடுத்து நம்ம பார்க்குற டிஃப்ரென்ஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே வந்து நம்ம கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்னு பார்ப்போம். இங்கே நம்ம எஃப்இக்கு நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி ஈக்குவாலிட்டியை மாற்றும் போது கேன்னு போட்டோம். கேயோட வேல்யூ அளவு 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். ஆனால் ஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா 6.626 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கிலோகிராம் ஸ்கொயர். இது வந்து கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். அது வந்து என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் வரக்கூடிய கான்ஸ்டன்ட். இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நீ பார்த்த அப்படின்னா எது அதிகமாக இருக்குது? கூலும் ஃபோர்ஸில் வரக்கூடிய கான்ஸ்டன்ட். அப்போ எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் வெரி மச் கிரேட்டர் தேன் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ். நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செப்பரேஷனில் வைக்கும்பொழுது எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்? கூலும் ஃபோர்ஸ் இஸ் வெரி மச் கிரேட்டர் தேன் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஏன்னா அப்படின்னா 6.626 × 10⁻⁻11 -11 அப்படிங்கும்போது இதில் எத்தனை போடணும்? 0.00000 போட்டு 6266226 எழுதணும். ஆனால் அதில் பார்த்தோன்னா 9 × 10⁻9 9 போட்டு 9 zeros போனோம். அப்போ அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ எந்த ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இட் இஸ் கிரேட்டர் தேன் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ். சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அபவுட் த மீடியம். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மீடியம். அது ஏரில் இருந்தாலும் சரி தான், வாட்டரில் இருந்தாலும் சரி தான், எந்த மீடியத்தில் இருந்தாலும் சரி தான், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து மாறாது. இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தட் மீடியம். ஆனால் கூலும் ஃபோர்ஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த
medium in which the two charges are kept. நம்ம அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஏராக இருந்தால் அது எப்படி இருக்குது, அதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. மீடியம், அதோட மீடியம் அப்படிங்கும்போது அதோட எப்சிலான் ஆரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், கிரேட்டர் தேன் 1, அதோட வேல்யூ மாறும். அப்போ கூட கூட என்ன இருக்கும், அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். அப்போ மீடியத்தை பொறுத்து என்ன செய்யுது, கூலும் ஃபோர்ஸ் வந்து மாறும். ஆனால் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மீடியம். அடுத்து நம்ம பார்க்கோம் அப்படின்னா, இட் இஸ் சேம் வெதர் த 2 point masses ஆர் அட் ரெஸ்ட் ஆர் இன் மோஷன். அந்த 2 மாஸ் அது ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி தான், மூவிங்கில் இருந்தாலும் சரி தான், ஒன்று போல தான் நிச்சயம் இருக்கும். ஆனால் சார்ஜ் வந்து மூவிங்கில் இருக்கும்போது கூலும் ஃபோர்ஸுக்கு இப்போ அடிஷனாக என்ன வந்துடும் அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ். அது நம்ம பின்னாடி பார்ப்போம், 2 சாப்டர் பிறகு பார்ப்போம். மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அது எப்போ வரும், when the charges are in motion. அப்போ சார்ஜ் மூவிங்கில் இருக்கும்போது ஃபோர்ஸ் நிச்சயம் மாறிடும். எதில், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஆனால் கிராவிடேஷன் ஃபோர்ஸில் மாறாது. தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அண்ட் கூலும் ஃபோர்ஸ். முக்கியமாக இட் இஸ் அட்ராக்டிவ். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே அட்ராக்டிவ். கூலும் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கலாம் அல்லது ரிப்பல்சிவாக நிச்சயலாம் இருக்கலாம். அடுத்தல கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் ஜியோட வேல்யூ 6.626 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கிலோகிராம் ஸ்கொயர். கேட வேல்யூ வந்து 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மீடியம். மீடியம் பொறுத்து மாறாது. இட் இஸ் டிபெண்ட் அப்பான் த மீடியம். இந்த மீடியத்தில் வைக்கிறோமோ அந்த தகுந்தாப்பில் இந்த ஃபோர்ஸோட வேல்யூ மாறும். அடுத்தாரு இது ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி தான், மூவிங்கில் இருந்தாலும் சரி தான், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஆனால் கூலும் ஃபோர்ஸ் வந்து மூவிங்கில் இருக்கும்போது ஃபோர்ஸ் என்ன கிடையாது, அடிஷ்னலாக இன்னொரு ஃபோர்ஸ் வந்துடும், மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். சரி, அடுத்த சில இது பார்த்தோம் அப்படின்னா F21 F12ன்னு பார்த்தோம். அப்போ இந்த F12ன்னு போடும்போது F21 வெக்டார் இட் இஸ் த ஃபோர்ஸ் exerted on the charge Q2 by the charge Q1. It is equal to K into Q1 Q2 by R square into R12 cap. அடுத்தல நம்ம இன்னொரு ஃபோர்ஸ் பார்த்தோம் on the charge Q1 by the charge Q2. So that is F12 vector. It is equal to K into Q1 Q2 by R square into R21 cap. But R21 cap it is equal to minus R12 cap. அவ்வளோதான். டைரக்ஷன் வந்து என்ன இருக்குது, ஜஸ்ட் மாறி இருக்குது. R21 cap is equal to minus R12 cap. சரி, இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்தது R21க்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது என்ன வரும், F12 vector is equal to K into Q1 Q2 by R square into minus R12 cap. இந்த மைனஸ் நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோம்னா மைனஸ் இப்படி வந்துடும். அப்போ it is the value of F21. So F12 vector is equal to minus F21 vector. அதாவது F12 vector it is equal to minus F21 vector. இப்போ இந்த கூலும்ஸ்ல வந்து நம்ம பார்க்கும்போது இட் இஸ் ட்ரூ ஃபார் த பாயிண்ட் சார்ஜ். ஆனால் பாயிண்ட் சார்ஜ் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இட் இஸ் கொஞ்சம் கஷ்டம். இது நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, பாயிண்ட் சார்ஜ் எதை கன்சிடர் பண்ணுறோன்னா அதோட டைமென்ஷன் வந்து இட் இஸ் வெரி ஸ்மால் வென் கம்பேர்ட் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பிட்வீன் த டூ பாடிஸ். சரி, நம்ம அடுத்த பார்க்கக்கூடியது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள். சரி, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கூலும்ஸ்லா அது எதுக்கு அப்ளை பண்ண முடியும், ஃபார் 2 சார்ஜஸ். 2 சார்ஜ் Q1 Q2 இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யலாம், கூலும்ஸ்லா அப்ளை பண்ண முடியும். இஃப் தெர் ஆர் மோர் நம்பர் ஆஃப் சார்ஜஸ், n நம்பர் ஆஃப் சார்ஜஸ், we can apply the superposition principle to find out the resultant force. ஏன்னா இப்போ நம்ம ஒரு 3 சார்ஜ் இருக்குது அப்படின்னா Q1 Q2 Q3 இருக்குது. இப்போ என்ன செய்யும், Q1 மேலே Q2வும் எக்ஸிபிட் பண்ணோம், Q1 மேலே Q3யும் எக்ஸிபிட் பண்ணோம். அப்படி ஒவ்வொன்றும் எக்ஸிபிட் பண்ணும்போது மொத்த ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபிள் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ கிவன் சார்ஜ் இட் இஸ் ஈக்குவல் டு வெக்டர் சம், நாட் ஆர்டினரி சம், வெக்டர் சம் ஆஃப் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் இட் பை ஆல் தி அதர் சார்ஜஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம Q1 Q2 Q3 அப்படி நிறையா n சார்ஜஸ் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம். அப்போது Q1 மேலே Q2 எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அது F12 வெக்டர் இட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q2 by R square இன்ட்டு R21 கேப். அதே மாதிரி Q1 மேலே Q2 எக்ஸிபிட் பண்ணக்கூடிய Q3 எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து F13 வெக்டர் இட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q3 by R square இன்ட்டு R31 கேப். இப்படி கண்டினியூ பண்ணும்போது நிறையா. அப்போ அடுத்தல ஃபோர்த்து சார்ஜ் எனர்ஜி ஃபஸ்ட் சார்ஜ் மேலே ஆக்ட் பண்ணுவோம். அது F14 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு K
K into Q1 Q4 by R square R 4 1 cap இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ மொத்த ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? F1 total equal to எல்லாத்தையும் நினைச்சிடும் வெக்டார் சம் பண்ணிடுறோம். F12 வெக்டார் ப்ளஸ் F13 வெக்டார் ப்ளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா F1n வெக்டார். அப்போ அதில் எல்லாமே K காமனாக இருக்குது. K காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா K இன்ட்டு Q1 Q2 by R ஸ்கொயர் R21 கேப் ப்ளஸ் Q1 Q3 R ஸ்கொயர் R31 கேப் அப்படி போய்கிட்டே இருக்கும். கடைசியில் Q1 QN by R ஸ்கொயர் இன்ட்டு RN1 கேப். இது 3 மார்க்லோட கேட்கலாம். எக்ஸ்பிளைன் த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் அல்லது ஸ்டேட்மெண்ட் மட்டும் 2 மார்க்கில் கேட்கலாம். அப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் எதுக்குன்னா கூலும்ஸ் லாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். கூலும்ஸ் லா வந்து இட் இஸ் அப்ளைட் ஒன்லி ஃபார் 2 சார்ஜஸ். 2 சார்ஜ் இருக்கும்போது மட்டும் தான் என்ன செய்ய முடியும், அதை அப்ளை பண்ண முடியும். அப்போ மோர் தென் 2 சார்ஜஸ் இருக்கும்போது we can apply the superposition principle to find out the resultant force. சரி, இன்றைக்கி இது வரைக்கும் பார்ப்போம். அடுத்த கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் we can ரீகேப் பண்ணும்போது இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதில் இருக்கிறாங்க, ஆன்லைனில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு புரியணும்னு அடுத்த தமிழ் மீடியம் ஸ்லைடை போட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு ரீகேப் மாதிரி ஆச்சு அவங்களுக்கு. வாசு பார்த்துக்க கூலும் விதி. அந்த கூலும் விதி என்ன? நிலைமின் விசையானது புள்ளி மின்துகளின் மின்னூட்ட மதிப்பின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் உள்ளது. மற்ற ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த ஸ்டேட்மெண்ட் அதன் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவு டிஸ்டன்ஸுக்கு இருமடி ஸ்கொயர் எதிர்த்தகவிலும் நிச்சயம் இருக்கும். இதுதான் கூலும் விதி. அடுத்து அந்த டயக்ராம் அதே தான் அப்ளை பார்த்துட்டோம். அடுத்தது கூலும் விதியின் முக்கிய இயல்பு, அதாவது Q2ங்கிற மின் துகளின் மீது Q1ங்கிற மின் துகள் செலுத்தும் விசை எப்படி இருக்கும்? அதை இணைக்கக்கூடிய கோட்டின் திசையிலே இருக்கும். அதாவது ஆக்சியல் லைன். இந்த Q1 Q2 2 சார்ஜ் இருக்குன்னா அந்த ஆக்சியல் லைன் அதே லைனில் நிச்சயம் இருக்கும். அது ஃபஸ்ட்டு இயல்பு. அடுத்தல கேயோட வேல்யூ அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இங்கிலீஷில் மீடியம் பார்த்துட்டோம். 1/4 எப்சிலான் நாட்டோட வேல்யூ. அது இப்போ எப்சிலான் நாட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். எப்சிலான் நாட் அப்படிங்கிறது என்னது? வெற்றிடத்தின் விடுதிறன், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இப்போ பெர்மிட்டிவிட்டினா என்ன? விடுதிறன். ஃப்ரீ ஸ்பேஸ் அதனால் வெற்றிடத்தின் விடுதிறன். அப்போ அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்சிலான் நாட் = 1/4 K. கேயோட வேல்யூ 9 × 10⁹ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 8.85 × 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்து ஒரு கூலும் மின்னூட்டம் மதிப்பு, அந்த Q1 Q2 வேல்யூ வந்து 1 கூலும். அதுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து 1 மீட்டராக இருந்தால் அந்த விசையின் மதிப்பு, அந்த ஃபோர்ஸோட மதிப்பு மேக்னிடியூட் எவ்வளோ வரும்? 9 × 10⁻⁹ Q1 1 × 1/1² 9 × 10⁻⁹. இதோட மதிப்பு வந்து பார்த்தோன்னா இதோட வேல்யூ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் இயற்கையாக உள்ள பொருள்கள் அதோட மின்னூட்டம்லாம் எப்படி இருக்கும்? நம்ம வாழ்வில் பார்க்கக்கூடிய பெரும்பாலான மின் நிகழ்வுகள் அதோட வேல்யூ வந்து சார்ஜோட வேல்யூ அதோட மின்னூட்ட மதிப்பு வந்து மைக்ரோ கூலுமில் நிச்சயம் இருக்கும் அல்லது நேனோ கூலுமில் இருக்கும். மைக்ரோ அப்படின்னா 10⁻⁻6 கூலும், நேனோ அப்படின்னா 10⁻⁻9 கூலும். அடுத்து F21 வெக்டார், அது வந்து ஃபஸ்ட் எதில் பார்க்குறோம்? வெற்றிடத்தில் பார்க்குறோம். வெற்றிடத்தில் வைக்கும்போது தான் எப்சிலான் நாட்னு போடுறோம். 1/4 எப்சிலான் நாட் Q1 Q2 R² × R12 கேப். அப்போ அதில் எப்சிலான் நாட் அப்படிங்கிறது என்னது? வெற்றிடத்தில் விடுதிறன். அடுத்து வேற ஒரு ஊடகத்தில் கொண்டு போய் வைக்கிறோம். அப்போ அதோட வேல்யூ இருக்குது எப்சிலான் நாட்டுக்கு பதில் எப்சிலான்னு போடுறோம். அப்போ எப்சிலான் அப்படிங்கிறது என்னது? அந்த ஊடகத்தின் விடுதிறன். எப்சிலானுங்கிறது ஊடகத்தின் விடுதிறன். அதில் எப்சிலான் பார்த்தோம்னா எப்சிலான் நாட்டோட அதிகமாக இருக்குது. அதனால் வெற்றிடத்தில் உள்ள புள்ளி மின்னிடையான விசையோட பிற ஊடகங்கள் செயல்படும் விசை எப்படி இருக்கும்? குறைவாக நிச்சயம் இருக்கும். அடுத்தல சார்பு விடுதிறன், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, இட் இஸ் ஈக்குவல் டு ε/ε0. அப்போ சார்பு விடுதிறன்னா என்ன? ஊடகத்தின் விடுதிறனுக்கும் வெற்றிடத்தின் விடுதிறனுக்கும் உள்ள தகவு, அதானது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அல்லது சார்பு விடுதிறன். அதாவது வெற்றிடம் அப்படிங்கும்போது எப்சிலான் வேல்யூ வந்து 1. மற்ற ஊடகங்களுக்கு எப்படி எப்சிலான் எப்படி இருக்கும்? இட் இஸ் கிரேட்டர் தேன் 1.
அடுத்து கூலும் விதியும் நியூட்டன் ஈர்ப்பு விதியை நினைச்சிடும் கம்பேர் பண்ணுறோம். அதுக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்குது. எப்படி இருக்குது? கூலும் விதி வந்து அந்த மின்னூட்டத்திற்கு பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவில் இருக்குது. ஈர்ப்பு விதி அந்த விசை வந்து எப்படி இருக்குது? அதோட நிறைக்கு நேர்த்தகவில் இருக்குது. அதே மாதிரி ரெண்டுமே அந்த ரெண்டு மின்னூட்டங்கள் அல்லது ரெண்டு நிறைக்கு இடைப்பட்ட தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவில் உள்ளது. இதெல்லாம் அதுக்கு ரெண்டுக்குள்ள ஒரு ரிசம்பிளன்ஸ் ஒன்று போல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஈர்ப்பியல் விசை, நிலைமின்னியல் விசை, கிராவிடேஷன் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இது வந்து ஈர்ப்பியல் விசை வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்? கவர்ச்சி விசை. அது வந்து எப்படி இருக்கலாம்? கவர்ச்சி விசையாகவோ அல்லது விரட்டு விசையாக இருக்கலாம். எப்போ கவர்ச்சி விசையாக இருக்கும்? ப்ளஸ்ஸும் மைனஸாக இருக்கும்போது. விரட்டு விசை ரெண்டுமே ப்ளஸ்ஸு ப்ளஸ் அல்ல ரெண்டுமே மைனஸாக இருந்தால் அது என்ன இருக்கும்? விரட்டு விசையாக இருக்கும். அடுத்தது ஜியோட வேல்யூ கேயோட வேல்யூ ரெண்டுமே டிஃப்ரென்ஸ். அடுத்தது ஈர்ப்பியல் விசை வந்து ஊடகத்தின் தன்மையை பொறுத்து என்ன செய்யாது? மாறாது. அது வெற்றிடமாக இருந்தாலும் சரி தான், என்ன ஊடகமாக இருந்தாலும் சரி தான் மாறாது. அது எப்படி இருக்கும்? ஊடகத்தின் தன்மையை பொறுத்து நிச்சயம் மாறும். அடுத்தால நிறைகள் ஓய்வில் இருந்தாலும் சரி தான், அது இயக்கத்தில் இருந்தாலும் சரி தான், விசை வந்து ஒன்று தான். ஆனால் நிலைமின்னியல் விசை வந்து எப்படி இருக்கும்? இயங்கும் போது கூலும் விசையோட சேர்ந்து என்ன விசை வந்துடும்? மேக்னெட்டிக் லொரன்ஸ் விசை, அதாவது லொரன்ஸ் காந்த விசையும் சேர்ந்து நிச்சயம் வந்துடும். இது வந்து முக்கியமான ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம். அடுத்தல மேற்பொருத்துதல் தத்துவம். இது எதுக்காக பயன்படுத்துகிறோம்? மேற்பொருத்துதல் தத்துவம் அப்படிங்கிறது அப்படின்னா, கூலும் விதி வந்து ரெண்டு மின்னூட்டம் இருந்தால் மட்டும்தான் கூலும் விதியை என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். அதோட மின்னூட்டத்திற்கு பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவில் இருக்கும், அதை நேரம் அப்ளை பண்ணிக்கிட்டோம். ஆனால் நிறையா மின்னூட்டங்கள் இருந்துச்சு, Q1 Q2 Q3 அப்படி n வரை இருந்துச்சு அப்படின்னா கூலும் விதியை அப்ளை பண்ண முடியாது. அப்போ ஏன்னா ஒவ்வொன்றுக்கு இடையிலையும் விசை இருக்கும். அப்புறம் அந்த மொத்த விசையை கண்டுபிடிக்கிறதுக்கு எது செய்யணும்? மேற்பொருத்தல் தத்துவம் என்ன செய்யறோம்? பயன்படுத்தும். அப்போ மேற்பொருத்தல் தத்துவத்தின்படி ஒரு குறிப்பிட்ட மின்துகள் மீது செயல்படும் மொத்த விசையானது மற்ற அனைத்து மின்துகள் அதன் மீது செயல்படுத்தும் விசைகளின் வெக்டர் கூடுதலுக்கு சமமாகும். சரி, இது வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னும் அடுத்தல இதில் இதுக்கு பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு 2-3 ப்ராப்ளம், ரொம்பலாம் இல்லை, ஒரு நாளைக்கு 1 or 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோன்னா உனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போது ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ ப்ராப்ளத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன். The total number of electrons in the human body is typically in the order of 10^28. Suppose due to some reason, அப்போ முதல்ல கிவன் எழுதணும். அப்போ கிவன் எழுதும்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் n, கேபிட்டல் N 10^28 கொடுத்தாச்சு. Suppose due to some reason you and your friend lost 1% of this number of electron. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஹியூமன் பாடியில் உள்ள மொத்த எலக்ட்ரானில் 1% என்ன செஞ்சிருது? லாஸ் ஆயிடுது. அப்போ ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ், அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் எவ்வளவு? 1%. ஸோ 1/100. அப்போ ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும்? 10^28 into 1/100. 1/100 அப்படிங்கும்போது அந்த 100 மேலே போகும்போது 10^-2 வந்துடும். 10^26. அதான் ஸ்மால் n. கேபிட்டல் என்கிறது மொத்த எலக்ட்ரான், ஸ்மால் n எனர்ஜி எவ்வளவு? 10^26. இந்த 1% லாஸ் ஆன பிறகு உள்ள எலக்ட்ரான். அப்போ அதை வச்சு என்ன நம்ம கண்டுபிடிச்சிடலாம்? Q is equal to NE. n இந்த அளவு 10^26. இப்போ 10^26 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈயோட வேல்யூ எனக்கு தெரியும். சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் 1.6 into 10^-19. அப்போ 26 மேலே ஒரு +26 -19. அப்போ என்ன வரும்? +7. ஸோ 1.6 into 10^+7 கூலும். அது Q. அடுத்து என்ன கேட்டிருக்கு? calculate the electrostatic force between you and your friend. அப்போ FE கண்டுபிடிக்கிறோம். FE இந்த ஃபார்முலா 1/4πε0 Q1 Q2. ஆனால் ரெண்டுமே ஒரே சார்ஜ்னு கொடுத்துட்டோம். அப்போ அதில் Q1ம் Q தான், Q2ம் Q தான். அப்போ Q2 Q into Q2/R². R வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு? 1 மீட்டர். ரெண்டு பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ R is equal to 1 மீட்டர் and your friend separated at a distance of 1 meter. Compare this with your weight. Assume mass of each person is 60 kg. அப்போ முதல்ல ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்தல என்ன கண்டுபிடிக்கணும்? வெயிட் கண்டுபிடிக்கணும். அப்போ தமிழில் பார்த்தோன்னா மனித உடலில் உள்ள மொத்த எலக்ட்ரான் ஒரு நோட் எடுத்துக்க, நோட் பண்ணிக்க. தமிழ் மீடியமும் எடுத்துக்கலாம், இங்கிலீஷ் மீடியமும் நினச்சிக்கலாம், எழுதிக்கலாம், ரெண்டுமே கொடுத்துருக்கேன்.
அப்போ மொத்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை வந்து அளவு 10 பவர் 28 10 28. அப்போ நீயும் உன் நண்பரும் இவற்றில் 1% எலக்ட்ரான்களை இழந்து விடுகிறீர்கள். சில காரணங்களால் என்ன செஞ்சிருது, எலக்ட்ரான் என்ன லாஸ் ஆகுது. அப்போது லாஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் வந்து 1%. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து 10 பவர் 26 இழந்து விடு. 1 மீட்டர் இடைவெளியில் நீங்கள் நின்றால் அப்போ 2 பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் அளவு 1 மீட்டர். அப்போ ஆர் வந்து அளவு 1 மீட்டரில் இருக்கும் பொழுது அதோட விசை வந்து அளவு F is equal to 1/4πε0 q²/r². 1/4πε0 வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் டிஸ்கஸ் பண்ணும்போது. 9 × 10⁻9 இன்ட்டு q வேல்யூ q 1.6 × 10⁻7 கால்குலேட் பண்ணோம், ஸ்கொயர் போட்டுக்கிட்டோம். அடுத்தது 1.6 × 10⁻+7 இன்ட்டு 1.6 × 10⁻+7 பை r². ஆரோட வேல்யூ வந்து 1, 1² வந்து 1 தான். அப்போ கீழே போட்டாலும் 1 தான், போட்டாலும் 1 தான். அப்போ சிம்பிளை பண்ணும்போது 9 × 1.6 × 1.6 × 10⁻7 2s are 14, 14 + 9 23, 10⁻23. அடுத்தது மல்டிப்ளை பண்ணுறோம். 16 16s are 256. அதில் 2.2 இருக்கு, பாயிண்ட் 2 இருக்கு. அப்போ 2.56. அடுத்தது 9 × 2.6 சைடில் மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். 23.04 × 10⁻23 நியூட்டன். அப்போ அந்த ஃபோர்ஸ் அளவு நியர்லி 23 × 10⁻23 நியூட்டன். அதில் வெயிட் கேட்டிருக்கு. மாஸ் வந்து 60 கிலோகிராம். G வந்து ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி, அது எவ்வளோமே கான்ஸ்டன்ட் தான், 9.8. அப்போ W is equal to mg 60 × 9.8 588 நியூட்டன். எல்லோரும் கொஞ்சம் ஒரு நோட் எடுத்து கொஞ்சம் நோட் பண்ணிக்க. அப்புறம் அடுத்த சம் பார்ப்போம். சரி, அடுத்த சம். 5 identical charges Q are placed equidistant on a semicircle as shown in the figure. இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கு. Another point charge Q is kept at the center of the circle of radius R. அந்த ஆறுங்கிற சர்க்கிள் உள்ள சென்டரில் என்ன செய்கிறோம், இன்னொரு சார்ஜ் Q ஸ்மால் க்யூங்கிற சார்ஜ் வச்சுருக்கோம். மற்ற இடத்துலலாம் என்ன பண்ணுறோம், கேபிட்டல் க்யூங்கிற சார்ஜ் வைக்கிறோம். அந்த சென்டரில் மட்டும் ஸ்மால் க்யூங்கிற சார்ஜ் வைக்கிறோம். அதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். கால்குலேட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சார்ஜ் Q. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். தமிழில் வாசிக்கிறேன். 5 ஒரே மாதிரியான மின்துகள்கள் ஒவ்வொன்றின் மின்னூட்டமும் கேபிட்டல் Q சம தொலைவில் ஆர் ஆரம் கண்ட அரைவட்ட வடிவில் வைக்கப்பட்டுள்ள, அந்த படத்தில் காமிச்ச மாதிரி அரைவட்ட வடிவத்தில் வச்சுருக்கிறோம். இதன் மையத்தில் இன்னொரு புள்ளி மின்துகள் ஸ்மால் q வைக்கப்படுகிறது. மின்துகள் Q உணரும் நிலைமின் விசையை கணக்கிடுக. இப்போ என்ன அப்படின்னா அதில் நிறையா Qன்னு வச்சுருக்கிறோம். F1 F2 F3 F4 F5 வருது. அதில் கேபிட்டல் Qங்கிற சார்ஜ் வைக்கிறோம். சென்டரில் மட்டும் ஸ்மால் q வைக்கிறோம். அப்போ அதில் செயல்படக்கூடிய ஒவ்வொன்றும் என்ன செய்யும், அது மேலே விசையை செயல்படும். கூலும் விசைப்படி அதோட மொத்த விசை என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம். F1 மேல் நோக்கி இருக்குது ஒய் ஆக்சிஸில், F5 அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போது ரெண்டுமே சமம் தான், அதுவும் Q இதுவும் Q தான். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் பண்ணும் இதில் Qங்கிற சார்ஜ் மேலே. ஆனால் அதோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ இட்ஸ் a வெக்டார் குவான்டிட்டி. அப்போ ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும், தே கேன்சல் ஈச் அதர். அதனால் ரெண்டு எதிர்திசையில் இருக்கிறனால, சமமாக இருக்கிறனால அதை ஆட் பண்ணும்போது என்ன செய்யும், கேன்சல் ஆயிரும், அது ரத்து செய்யப்படுறது. அடுத்து F2 F4க்கு வரும். அப்போ F1 F5 நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். அடுத்து F2 F4க்கு வரும். அந்த F2 F4 வந்து தே ஆர் இன்க்ளைன்ட் அட் an ஆங்கிள், ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் 45 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் நம்ம ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்னு லாஸ்ட் இயரில் படிச்சிருப்பீங்க 11th. அப்போ அதை என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் இருக்கிறனால அதை என்ன செய்யலாம், ஹரிசாண்டல் காம்பனன்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட், கிடைத்தல கூறு செங்குத்து கூறு ரெண்டு தான் என்ன செய்யலாம், பிரிச்சுக்கலாம். வெர்டிக்கல் காம்பனன்ட் ஹரிசாண்டல் காம்பனன்ட். அப்போ வெர்டிக்கல் காம்பனன்ட் எடுக்கும்போது F2 sin 45 F4 sin 45 ரெண்டு எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், அதுவும் கேன்சல் ஆயிரும்.
F2 cos 45 F4 cos 45 ஒரே டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ அதை என்ன செஞ்சலாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். அது ஒரே டைரக்ஷனில் இருக்கிறனால ஆட் ஆகிக்கிடும். அது மாதிரி F3 நிச்சயம் அதே மாதிரி ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எதனால் மட்டும்தான் F3 அண்ட் F2 cos 45 அண்ட் F4 cos 45 ரெண்டு எல்லாமே ஒரே டைரக்ஷனில் இருக்குது. எந்த டைரக்ஷனில் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ மூணு என்ன செஞ்சலாம் ஆட் பண்ணலாம். எதனால அந்த மூணு மட்டும் ஆட் பண்ணுறோங்கிறது தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ நெட் ஃபோர்ஸ் மொத்த விசை அப்போ எது மட்டும்தான் F3 F2 cos 45 ப்ளஸ் F4 cos 45. F3 எல்லாமே Q தான். Q இன்டு கேபிட்டல் Q எல்லாமே மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் இது ப்ளஸ் கேபிட்டல் Q நடுவில் இருக்க சார்ஜ் Q தான். அப்போ F3 எவ்வளோ வரும்? 1/4πε0 Q இன்ட்டு Q பை ஆர் ஸ்கொயர். அது cos 45 சேர்ந்து வரும் அவ்வளோதான். அதே தான் 1/4πε0 Q பை ஆர் ஸ்கொயர் cos 45 அதுலேயே cos 45 வரும். இப்போ இதில் 1 அப்போ காமனாக என்னெல்லாம் இருக்குது? 1/4πε0 Q இன்ட்டு கேபிட்டல் Q பை ஆர் ஸ்கொயர் இதில் 1 இருக்குது. அதில் cos 45 வேல்யூ எவ்வளவு? 1/√2 ப்ளஸ் 1/√2. அப்போ 1/√2 ஆட் பண்ணால் என்ன வரும்? √2. ஏன்னா எப்படின்னா சிம்பிளை பண்ணிக்கலாம். 1/√2 ப்ளஸ் 1/√2 நீ வேணால் எழுதியிருக்க பார்த்து எழுதிக்க. √2 காமனாக வந்துடும். மேலே 1 + 1 2. இந்த 2வை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மேலே உள்ள நியூமரேட்டரில் உள்ள 2வை √2 × √2 பை √2 அந்த √2 நிச்சயம் கேன்சல் ஆயிரும். அப்போ அதனால என்ன ஆயிருது? 1 + √2 நியூட்டன். அப்போ 1/4πε0 Q பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1 + √2 n. சரி, நம்ம அதை வெக்டர் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அது எந்த டைரக்ஷனில் இருந்துச்சு நம்மளுக்கு? எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னு என்ன? ஐஜேகே வெக்டார் நீ படிச்சிருப்பேன். அலாம் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்னா ஐ, ஒய்னா ஜே, இதெல்லாம் கே வரும். அப்போ ஐ வெக்டார். அப்போ எஃப் வெக்டார் ஈக்குவல் டு வெக்டார் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணும்பொழுது எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 1/4πε0 Q பை ஆர் ஸ்கொயர் 1 + √2 n ஐ கேப். சரி, காப்பி பண்ணிக்க. சரி, காப்பி பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். திருப்பி அடுத்த சம் பார்ப்போம். சரி, ஒரு தடவை நான் ரீட் பண்ணுறேன். Suppose a charge plus Q on Earth's surface and another charge plus Q charge is placed on the surface of the moon. அது ரெண்டு சார்ஜ் இருக்குது. ஒன்று வந்து ப்ளஸ் Q, இன்னொன்று ப்ளஸ் Q தான். ஒன்று வந்து எர்த் சர்ஃபஸில் இருக்குது, இன்னொன்று வந்து எங்கே இருக்குது? மூனில் இருக்குது. Calculate the value of Q required to balance the gravitation attraction between earth and moon. அடுத்து இன்னொரு பார்ட்டு கேட்டிருக்கு. Suppose the distance between the moon and earth is half, would the charge Q change? சரி, இப்போ ரெண்டு பார்ட்டாக இருக்குது. தமிழ்லேயும் வாசிக்கிறேன். ப்ளஸ் Q அளவுள்ள மின்னூட்டம் கொண்ட மின்துகள்கள் புவியின் பரப்பிலும் இன்னொரு ப்ளஸ் Q மின்னூட்டம் கொண்ட மின்துகள் நிலவின் பரப்பிலும் வைக்கப்படுவதாக கொள்வோம். புவிக்கும் நிலவிற்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை ஈடு செய்ய வேண்டுமெனில் Qயின் மதிப்பை கண்டுபிடிக்கணும். அடுத்தது புவிக்கும் நிலவிற்கும் இடைப்பட்ட தொலைவு பாதி ஆனால் Qவின் மதிப்பு மாறுமா? என்ன கொடுத்துருக்குன்னா மாஸ் ஆஃப் எர்த் ME கொடுத்துருக்கு 5.9 × 10⁻24 கிலோகிராம். மாஸ் ஆஃப் மூணு கொடுத்துருக்கு 7.9 × 10⁻22 கிலோகிராம். அது ரெண்டு தான் கிவன் எழுதிக்கிட்டோம். டேட்டா மாஸ் ஆஃப் த எர்த் எழுதிக்கிட்டோம், மாஸ் ஆஃப் த மூன் எழுதிக்கிட்டோம். Q1 Q2 ரெண்டுமே Q தான். இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டு ஈடு செய்யணும். அப்படின்னா புவிக்கும் நிலவிற்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை ஈடு செய்யணும். அப்புறம் ரெண்டும் ஈக்குவல். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட். அந்த ப்ராப்ளத்தை ரீட் பண்ணும்போதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன செய்ய போகிறோங்கிறத புரிஞ்சுட்டா போதும். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த கிராவிடேஷன் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் தெரியும். 1/4πε0 Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். கேபிட்டல் ஆர்னு எடுத்துருக்கோங்க டிஸ்டன்ஸ்.
கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து g இன்ட்டு மாஸ் ஆஃப் எர்த் இன்ட்டு மாஸ் ஆஃப் மூன் me இன்ட்டு mm பை ஆர் ஸ்கொயர். சரி, இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், ஒரே வேல்யூ தான் ஆர். அடுத்து 1/4π வேல்யூ 9 இன்ட்டு 10⁻9 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்தது q1 அண்ட் q2 ஆர் ஈக்குவல் டு q. ஸோ q ஸ்கொயர் இட் இஸ் ஈக்குவல் டு அங்கே என்ன இருக்குது ரைட் சைடில் GME இன்ட்டு MM. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், q தான் கண்டுபிடிக்கணும். அப்போ q ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது 9 இன்ட்டு 10⁻9 அங்கே கீழே போயிடும், டினாமினேட்டருக்கு போயிடும். q கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் ரூட் ஆயிரும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் g இன்ட்டு ME mm by 9 into 10⁻9. இனிமே வந்து ஜஸ்ட் யூ ஹேவ் டு சப்ஸ்டிடியூட் த வேல்யூ. ஜியோட வேல்யூ எனக்கு தெரியும் 6.67 into 10⁻11. ME கொடுத்துருக்கு, MM கொடுத்துருக்கு, 9 into 10⁻9. சிம்பிளிஃபை பண்ணி இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் தான். மேத்ஸில் நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் ஈஸியாக என்ன செஞ்சலாம், போட்டலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மேத்தமெட்டிக் இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்லலாம் ஈஸியாக மல்டிப்ளை கேன்சல் பண்ணிட்டோம், மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். ஆனால் இது வந்து ரூட்லாம் இருக்கிறனால நீ அப்படி பண்ண முடியாது. வேல்யூவும் பெரிய வேல்யூ, அதனால் லாக் பார்த்து தான் ஆகணும். புக்கில் பின்னாடி லாக் இருக்கும், இல்லாட்டி லாக் புக் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு தான் செய்ய முடியும். சரி, சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஜியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ME MM எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இனிமேல் என்ன செய்யணும், முதல்ல சிம்பிளிஃபை பண்ணணும். டேரெக்டாக உடனே போய் லாக் பார்க்க போயிடக்கூடாது, சிம்பிளிஃபை பண்ணணும். பவர்ஸ் எல்லாம் முதல்ல ஆட் பண்ணிக்க. இந்த 10 பவர் என்ன இருக்குது, மேலே -11 இருக்குது. அடுத்தது 24 22 ஆட் பண்ணோம்னா 46. அடுத்து இந்த 9 +9 கீழே இருக்குது, அது மேலே போகும்போது -9 ஆயிரும். அதெல்லாம் சிம்பிளை பண்ணால் 10⁻26. மிச்சம் எடுத்து எழுதிக்கிட்டோம், மற்ற நம்பர் தான் அப்படி எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்து இந்த 10⁻26 ரூட்டுக்குள்ளே இருக்குது, அதை என்ன செய்கிறோம், நம்ம ரூட் விட்டு வெளியே எடுக்கும்போது 10⁻13 ஆயிடுது. திருப்பி முள்ளே என்ன இருக்குது, அப்போ 6.67 into 5.9 into 7.9 by 9. இதுக்கு நம்ம கட்டாயம் செய்யணும், லாக் தான் பார்த்தாகணும். லாக் பார்க்க தெரியணும், இல்லாட்டி கொஞ்சம் கேட் படிச்சுக்க. லாக் 6.67, அப்போது 6 இருக்கிறனால 0 வரும். புக்கில் லாக் புக்கில் பார்த்தோன்னா 66ல் 7க்கு பாரு அதோட வேல்யூ. அது மாதிரி 5.9 0.7.9க்கு அது இப்போ 0 வரும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனா என்ன செய்யணும், ஆட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தால லாக் 9 நீ டினாமினேட்டில் இருக்குது, அதுவும் 0 தான். டிவைட் பண்ணும்போது என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதை என்ன செய்கிறோம், சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 1.5384. அதுக்கு டேரெக்டாக ஆன்டிலாக் பார்க்கக்கூடாது, என்ன செய்யணும், ரூட் இருக்குது. அப்போ ரூட் இருந்தால் என்ன செய்யலாம்னா 2ஆல் டிவைட் பண்ணி ஆன்டிலாக் பார்த்துரு, வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு 2ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணி ஆன்டிலாக் பார்த்துரு. அப்போ 1.5384 2ஆல் டிவைட் பண்ணால் 0.7692. அதுக்கு ஆன்டிலாக் பார்த்தா 5.878 into 10⁻13 கூலும். கியூவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் அடுத்த ஒரு பார்ட் இருக்குது, என்ன, if the distance between these two, புவிக்கும் நிலவிற்கும் இடைப்பட்ட தொலைவு பாதி ஆனால், suppose the distance between the moon and earth half, அப்போ r வந்து என்ன, r/2 ஆயிருது. அப்போ என்ன நடக்கும், திருப்பி நம்ம அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு போடுறோம். பட் எல்லாமே அதே தான், ஆருக்கு பதிலாக r/2ன்னு போடுறோம். அப்போ r/2 கேன்சல் ஆயிடுது. அப்போ அதே தான் கிடைக்கும். நம்ம அப்புறம் பார்த்த மாதிரி தான் Q is equal to G into ME MM by 9. இது நீ ஒர்க் அவுட் பண்ணாலும் அதே தான் வரும். அப்போ என்ன தெரியுது, சார்ஜ் என்ன செய்யாது, சேஞ்ச் ஆகுது. அதே சார்ஜ் Q தான் கிடைக்கும். அப்போ சார்ஜ் வில் நாட் சேஞ்ச். அப்போ மின் சுமையில் எந்த மாற்றமும் என்ன செய்யாது, இருக்காது. சார்ஜ் என்ன செய்யாது, மாறாது. டிஸ்டன்ஸ் பாதி ஆனாலும் என்ன செய்யாது, சார்ஜோட வேல்யூ மாறாது. சரி, நீ போதும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு 3 சம் பார்த்துட்டோம். குறைய போர்ஷன் தான் பார்த்தோம் இன்றைக்கி. எடுத்தனா கூலும்ஸ்லாம் அதோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ், அடுத்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலும்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பார்த்தோம், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பார்த்தோம். அடுத்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், அதில் ஒரு 3 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்க. அடுத்தல எப்பவும் சொன்ன மாதிரி அசைன்மெண்ட் உண்டு. அந்த அசைன்மெண்ட் அடுத்தல டிஸ்பிளே பண்ணுறேன், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் அசைன்மெண்ட் எழுதிக்க. இது செகண்ட் அசைன்மெண்ட். ரைட் டவுன் கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம் அண்ட் மென்ஷன் வாட் ஈச் டேர்ம் ரெப்ரசன்ட். ஒவ்வொரு டேர்ம் Q1 என்ன, Q2 இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்ம் என்னென்னு நினச்சினோம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது 2 மார்க். அடுத்ததில் ஸ்டேட் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள். ஸ்டேட் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள். அடுத்ததில் 3 மார்க்.
Third question, what are the difference between Coulomb force and gravitation force? அது முக்கியமான கொஸ்டின். கொஞ்சம் படிச்சு எழுதுனா இப்போ படிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்காலத்தில் உனக்கு அப்படி நிச்சயம் எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அசைன்மெண்ட்டு பார்த்து எழுதலாம் நினச்சிட்டு கொஞ்சம் படித்து எழுதிடு. அடுத்து 4th one ப்ராப்ளம். புக் இருக்கவங்க புக்கில் புக் பேக் ப்ராப்ளம் அதை பார்த்து எழுதிக்க. 4th sum, புக் பேக்கில் 4th sum இல்லாதவங்க எழுதிக்க. சப்போஸ் a charge plus q on your surface and another charge plus q is placed on the surface of the moon. A, calculate the value of q required to balance the gravitational attraction between earth and moon. அதில் செகண்ட் பார்ட், சப்போஸ் the distance between the moon and earth is half, would the charge q change? அதில் வேல்யூ ஆஃப் ME and MM are given. MEயோட வேல்யூ வந்து 5.9 into 10 power 24 kilogram. MM mass of the moon வந்து 7.9 into 10 power 22 kilogram. Then for Tamil medium, டுமார் கூலும் விதியின் வெக்டர் வடிவத்தை எழுதி அதிலுள்ள ஒவ்வொரு குறியீடும் எதை சுட்டுகின்றது என்பதை கூறுக. கூலும் விதியின் வெக்டர் வடிவத்தை எழுதி அதிலுள்ள ஒவ்வொரு குறியீடும் எதை சுட்டுகின்றது என்பதை கூறுக. செகண்ட் கொஸ்டின், மேற்பொருத்துதல் தத்துவத்தை கூறு. த்ரீ மார்க். தேர்ட் கொஸ்டின், கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் உள்ள வேறுபாடுகளை கூறுக. கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் இடையான வேறுபாடு. அடுத்தது ப்ராப்ளம். புக் வச்சுருக்கவங்க புக் பேக் ப்ராப்ளம் அதில் 4th sum நினைக்கிறேன் எழுதிக்க. புக் இல்லாதவங்க இதை பார்த்து எழுதிக்க. ப்ளஸ் கியூ அளவுள்ள மின்னூட்டம் கொண்ட மின்துகள்கள் புவியின் பரப்பிலும் இன்னொரு ப்ளஸ் கியூ மின்னூட்டம் கொண்ட மின்துகள் நிலவின் பரப்பிலும் வைக்கப்படுவதாக கொள்வோம். புவிக்கும் நிலவிற்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை ஈடு செய்ய வேண்டுமெனில் கியூவின் மதிப்பை கணக்கிடுக. புவிக்கும் நிலவிற்கும் இடைப்பட்ட தொலைவு பாதியானதால் கியூவின் மதிப்பு மாறுமா? பாதி ஆகிட்டால் கியூவின் மதிப்பு மாறுமா? ME and MM வேல்யூ கொடுத்துருக்கு. இது அசைன்மெண்ட். கொஞ்சம் அசைன்மெண்ட்டை நல்லா படித்து எழுதி உடனே அனுப்பு. முடிஞ்சால் உடனே அனுப்பு, இல்லாட்டி சாட்டர்டே சண்டேக்குள்ள அந்தந்த வாரத்துக்குள்ளே தான் நினச்சணும். சனி ஞாயிறுக்குள்ளே நினச்சணும். என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடு, நோட் பண்ணி வைப்பேன். ஸ்கூல் ரீஓப்பன் டைமில் நினச்சணும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொண்டு வரணும். சரி, thank you. We'll continue the class in the next class.